அப்படியா? சரி சரி. ஜாலியா இருந்ததா டூர்ல? நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? சாவித்ரி, அப்படியாம்மா? சாவித்ரி, என்னங்க? நான் வந்து அரை மணி நேரம் ஆச்சு. நீ பட்டுன்னு போன பேசின்னு இருக்க. ஆபீஸ் போய் வந்திருக்காங்க, அவனுக்கு ஒரு காப்பி தண்ணி கொடுப்போம். ஒரு எண்ணெய் மூணு கிடையாதா? ஆமா, ஆபீஸுக்கு போயிட்டு வந்து எண்ணெய் கிழிச்சிங்க. கிழிச்சி இருந்தாலும் 35 வருஷமா ஸ்டோர் போட்டுக்கிறேன். ஆமா, 2 புள்ளைய கொடுத்தது தான் மிச்சம். ஆபீஸுக்கு போய் வந்ததுனால்தான் கல்யாணம் பண்ணி 34 வருஷமா ஸ்டோர் போட்டுக்கிறேன். ஆமா, என்னத்த சோறு போட்டீங்க? 2 புள்ளைய பெற்று வளர்த்து அதுக்கு என்ன ஒரு வீடு வாசல் வாங்கி வச்சிருக்கீங்களா? ஒரு நிலம் இருக்கா? என்ன இருக்கு அதுங்களுக்கு? எதுவுமே கிடையாது. சொல்ற மாதிரி ஒரு இடத்தையாவது வாங்கி போட்டுட்டீங்களா? அதுவும் இல்ல. அட்லீஸ்ட் ஒரு ஹவுசிங் போர்டாவது வாங்கி வச்சீங்களா? அதுவும் இல்ல. நான் வாங்குற சம்பளத்துல 34 வருஷம் சோறு போட்டதே பெரிய விஷயம். ஆமா, என்னத்த 34 வருஷமா சோறு போட்டீங்க? நானும் தான் உங்களுக்கு பொங்கி போட்டேன் 34 வருஷமா. நான் என்னத்த கண்டேன்? நான் உங்களுக்கு செஞ்ச வேலைய வேற எங்கேயாவது போய் வேலை செஞ்சிருந்தா தனியா வீடே வாங்கி கட்டியிருப்பேன். எங்க வீடு வாங்கி கட்டியிருப்பேன்? பில்டிங்கா இல்ல அயல் நாட்டில் வாங்கி கட்டியிருப்பியா? இல்ல வெளியூர்ல நான் கட்டியிருப்பேன். அட்லீஸ்ட் இப்ப நீ வேலைக்கு போனீங்கன்னா ஒரு ஹவுசிங் போர்டோட வாங்க முடியாது. அது நார்மல். நான் சொல்றது வந்து வெளியூர்லயோ வெளிநாட்டுலயோ இல்ல, ஊர்லயோ இல்ல, பக்கத்துல ஒரு சின்னதா வீடாவது கட்டியிருப்பேன். அங்க என்ன வேலைக்கு போக விட்டீங்க? நான் வேலை செஞ்சு இத்தனை வருஷம் உங்களை காப்பாத்திருக்கேனே, அது கொஞ்சமா யோசிச்சியா நீ? என்னத்த இத்தனை வருஷமா செஞ்ச? 2 பசங்க தலைக்கு மேல வளர்ந்து போயிருக்கு. முதல்ல சின்ன பையனுக்கு ஃபீஸ் கட்டணும், அதுக்கு ரெடி பண்ணுங்க முதல்ல. போன மாசம் தானே கட்டினேன், இப்போ உடனே கட்ட சொல்ற? அடிக்கடி காசு கேட்டா நான் எங்க போவேன்? அதுக்கு நீங்க கார்ப்பரேட் ஸ்கூல்ல படிக்க வச்சிருக்கணும். அதுக்கு எதுக்கு கான்வென்ட்ல படிக்க வச்சீங்க? யா என்னம்மா, நான் கான்வென்ட்ல பசங்களை படிக்க வைக்க கூடாதா? படிக்க வைக்கலாம், அதுக்கு முன்னாடி சென்ட் வேணும். சரி சரி, ஒருத்தலாம் பேசி முன்னுக்கு வர முடியாது. எனக்கு ஆபீஸுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். டேய், அப்பா கிட்ட சொல்லிருக்கேன்டா, ஃபீஸ் கட்டுவாரு. தம்பி, உங்க தப்பா நினைச்சிட்டு இருந்தேன். பையனுக்கு ஃபீஸ் கட்டணும்பா, எங்கேயாச்சும் வாங்கி கொடுக்குறீங்களா? எங்கேயாச்சும் கடன் கேட்டு போறேன். சாவித்ரி, ஆபீஸ் விட்டு வந்துருங்க, காஃபி அனுப்பி போட்டு கூட. ஆமா, நீ இருக்கிற கேட்டுக்கு காப்பி ஒண்ணுதான் குறைச்சல். வெயிட் பண்ணுமா? சொல்லுங்க, டீல் எப்ப வச்சுக்கலாம்? எனக்கு இப்பதான் டீல் பணம் எனக்கு இன்னைக்கு வந்தா
ம். சார் நான் அப்புறம் பேசுகிறேன் சார். அப்புறம் பேசுகிறேன் சார். ஓகே சார். என்ன சார் ஒருத்தர் திடீர்னு இந்த பக்கம்? சார் ஒன்றும் இல்லை சார், பையனுக்கு ஒரு ஃபீஸ் கட்டணும். ஏதாவது கொஞ்சம் பணம் அரேஞ்ச் பண்ணி விட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். என்னை விட்டு எவனையே கல்யாணம் பண்ணிக்கிறேன், எப்படி உன்னை நான் நம்புறது? நீ பழசே நினைச்சுன்னு இருக்க. சரி, நான் வரேன். சாவித்திரி, நீ யாருக்கிட்ட பணம் கேட்க போன? நான் யார்கிட்ட பணம் கேட்டேன்? ஆமாங்க, என் கூட படிச்ச ஃப்ரெண்டு கார்த்திகேயன். அவங்ககிட்ட போயிட்டு பணம் கேட்டியா? கேட்டேன். ஆமா, இப்ப என்ன? சாவித்திரி, உனக்கு என்ன தைரியம் இருந்தா அவன் உனக்கு பின்னாடியே சுத்தணும். நான் அவங்ககிட்ட போய் நீ பணம் கேட்டு எந்த தைரியத்தில் நீ கேட்ட? ஏங்க, அதெல்லாம் கடந்த காலங்க. உங்க கூட தானங்க 2 புள்ளைய பெத்தேன். அவன் கூடயே பெத்தேன். சாவித்திரி, நீ ரொம்ப துணிச்சலா பேசுற. இதெல்லாம் நீ ஒரு நாளைக்கு ரொம்ப ரொம்ப நான் கஷ்டப்படுற. கஷ்டப்படுவேன். பையனுக்கு ஃபீஸ் கட்டணும்னு வந்து நிக்கிறான். முதல்ல அதை கட்டுங்க. என்னோட ரேஞ்சுக்கு பெரிய பெரிய காலேஜ்ல கொண்டு போய் சேர்த்தா, பணம் கட்டுற காலேஜ்ல சேர்த்துட்டு எனக்கு ஒரே டென்ஷன் கொடுக்குறான். இப்ப பார்த்தாலும் ஒரே தலைவலி அவங்களால. சரி, இருக்கட்டும். அதுக்காக எவனோ கிட்ட போய் பணம் கேட்பியா? எவனோ இல்ல, அவன் தூரத்துக்கு சொந்தக்காரன். என் கூட வந்து காலேஜ்ல படிச்சவன். பொம்பளைன்னா உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சா? நினைச்ச கூட முன்னாடி நினைச்சிருவாங்களா? நான் அப்படியா சொன்னேன்? அப்படியா சொன்னேன்? ஏன் அவன்கிட்ட போய் கடன் கேட்டதான் சொன்னேன். சும்மா கட்டிட்டு இருக்காத. பையனுக்கு ஃபீஸ் கட்டணுமா, அதை கட்டிட்டு வேலையை பாரு. என்னக்கா சோகமாகற? ஃபீஸ் கட்டலன்னா காலேஜுக்கே போக மாட்டேன்னு சொல்றான்ப்பா. என்ன பண்றதுன்னு தெரியல. அக்கா நானும் அவள்கிட்ட கேட்டு பார்த்தேங்க்கா. நான் வீடு கட்டேன்ல, அதனால யாரும் வர மாட்டாங்க. அக்கா கோச்சிக்காதுக்கா. எனக்கே உன்னை பார்த்தா கஷ்டமா இருக்குக்கா. அப்பவே நான் இந்த மனுஷனை கட்ட வேணாம்னு சொன்னேன். என் தலையில கட்டி வச்சுட்டீங்களடா. நான் விருப்பப்பட்டு கட்டிட்டேன். இப்ப அது முடியாது, விரைவை அனுபவிக்கணும் நான். ஏய் ஹரி, நான் வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு, எதடா யோசிக்கிறேன்? இல்லைடா, அக்கா பையனுக்கு ஃபீஸ் கட்டணும், ஒரு பிரச்சனை இருக்குது, கீழே ஒரு பிரச்சனை இருக்குது. யாருக்கும் கேட்டது, எனக்கும் இல்லை. உங்ககிட்டையும் கேட்டாங்க உங்களுக்கு, நீங்கள் தர மாட்டேன்னு. ஏய், நான் முதல்ல உங்கள் அக்காவை நான் தான் விரும்பினேன். எனக்கு கட்டி கொடுக்காமல வேற எவனுக்கும் கட்டி கொடுத்துட்டேன். படுங்க அவஸ்தை. ஏய் கார்த்திகையா, பார்த்து பேசு. மரியாதை அவ்வளோதான் உனக்கு. என் அக்கா அது. சார், என்னடா என் அக்கா ரொம்ப கிலோடுதா? காலேஜ் ஃபீஸ் கட்டணும்னா காலேஜ் நின்றுவான்னு. காலேஜுக்கு போகலனாக்கா என்னோட வாழ்க்கை தான் போக போகுது. எங்கள் அக்கா வாழ்க்கை போக போகுது. போய் காலேஜில் டைம் கட்டுறான் கூட. இன்னும்
உயிர் போயிடாது. ஆமா, எது நீ சொல்ற? என்னடா மாமா கிட்ட மரியாதை இல்லாம பேசுற? ஒழுங்கா மரியாதையா பேச கத்துக்கோ. இந்த வார்த்தைய போய் உங்க அப்பா கிட்ட கேளு, என் தம்பி கிட்ட கேக்குற என்ன இச்ச வாயினா? விடுங்க, அவனை திட்டாத. டேய் காலேஜ் காலேஜ் பிரின்ஸ்பால்கிட்ட சொல்லு, 2-3 மாதம் டைம் கேட்குறேன். பா, அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். என் ஃபியூச்சர்ல அவன் அக்கறையே இல்லை. எப்படி பையனுக்கு ஃபீஸ் கட்டணும்? அதுதான் பிரின்ஸ்பால்கிட்ட 2-3 மாதம் டைம் கேட்க சொல்லிருக்கீங்களா? அடுத்த மாசம் எக்ஸாம், டைம் எப்படி கொடுப்பாங்க? என்ன பண்ண சொல்ற? இந்த சரடை வித்து என் பையனுக்கு ஃபீஸ் கட்டிருந்தேன். அந்த அளவு தாலிக்கு சரகை வித்து பையனுக்கு ஃபீஸ் கட்டணும் அவசியம் ஒன்றும் கிடையாது. எல்லா இடத்துலயும் கடன் வாங்கி வச்சிருக்கோம். இந்த இதுல எவன் நமக்கு கடன் கொடுப்பான் ஃபீஸ் கட்டுறதுக்கு? எப்படி ஃபீஸ் கட்ட போற? ஒரு லோன் தராத வாங்கி வச்சிருக்கோம். யார் லோன் கொடுப்பா நம்மளுக்கு? சாவித்ரி சொல்லுறது கரெக்டு, பண்ணுவோம். 2 பேர் பிரின்ஸ்பால்கிட்ட போய் பேசுவோம். அவர் சொல்லுவார், இந்த பையன் படிப்பு எதுவும் பாதிக்காது. ஒன்று பண்ணுவோம், நாளைக்கே போய் பிரின்ஸ்பால்கிட்ட பேசுவோம். நீ வேணா போய்க்கோ, நான் வரமாட்டேன். பிரின்சிபாலு பையனை வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்றாரு. உனக்கு முன்னாடியே பேசிட்டேன் நான். அக்கா, இதையாவது நீ சண்டை போடாதீங்க. என்னோட வீட்டில் பத்திரம் தரேன், அதை அடமானம் வச்சு பையனுக்கு ஃபீஸ் கட்டுங்க. இதெல்லாம் சண்டை போட்டுங்க 2 பேரும். நீங்கள் இது மாதிரி ஷார்ட்டாக படிக்க சொல்லி அசட்டாக இருக்காதீங்க. காசை பொறுமையான பக்கத்தை போதும். சண்டை போட்டுக்காதீங்க. தம்பி, நீ பண்ண உதவி எனக்கு ரொம்ப உதவியா இருந்ததுடா. பையன் படிப்பு பாதியே போயிடும்னு நினைச்சேன். ஆனா நீ இப்போ பணம் கொடுத்து உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றிடா. பரவாயில்லக்கா, நீ அழுத மனசு தாங்க மாட்டேங்குது. வேண்டாம்.